ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் ஜி. இங்க என்ன காமிங்க? எங்கடா இருக்க? இங்க 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 வந்துட்டியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். வீட்டுடைய ஹோம் டூர்ஸ் புரியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு அண்ணா கிட்டக்க எடுக்கிறதுனால புரியல, ஸ்பேஸ் பெருசா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவரை நல்லா தூரமா நிக்க வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடு கட்டிகிட்டே இருக்கும்பொழுது ஹோம் டூர். இதோடைய டிசைனர், ஆர்கிடெக்ட், டெக்னிக்கலா யாராவது இருக்கலாம். நான் என்ன சொல்றது, எனக்கு இது இங்க வேணும், இந்த சைஸ்ல வேணும், இப்படி வேணும், அது டயக்ராமா கொடுங்கன்னு சொல்லி டயக்ராமா மாத்தி கொடுத்தது தான் அவங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணது ஜிக்கு தெரியும், நான் தான் பண்ணேன். அண்ட் நான் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு நானே வரைஞ்சிருந்தேன். கொஞ்சம் டம்மி பீஸா தான் இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களான்னு ஆர்கிடெக்ட்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க எங்க என்ன யோசிக்க விட்டீங்க, எல்லாம் நீங்க கொடுத்தீங்க, நீங்க கொடுத்ததை நான் பண்ணேன், அவ்வளவுதான்னு. ஸோ என்னுடைய டயக்ராம் தான் இது. இந்த பில்டிங்கோடைய நிறைய இருந்தாலும் அது என்னையே சேரும், குறைகள் இருந்தாலுமே அது என்னதான் சேரும். அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீட்டுக்குள்ள நுழையிற நுழைவாயில், மெயின் டோர் இதுதான். இதுக்குள்ள வந்த உடனே இங்க தெரியுது இல்லையா, இது பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா உள்ள சொல்றதுனால 12.5 by 10 11 எனக்கு தெரியல, 11 நினைக்கிறேன், 12.5 by 11. இதுதான் ஃபார்மல் லிவிங் ரூம். இவ்வளோ பெரிய ஆர்ச் ஓப்பனிங் இருக்காது. ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் கட்டிடுவோம் நம்ம, இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டோர் ஒன்று, ஓப்பன் டோர் ஒன்றுன்னு வைப்போம். இல்லை இன்டீரியரில் ஏதாவது நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம், ஏதாவது டெக்கர் பண்ணி ஷோ பீஸ் ஏதாவது வச்சு. ஃபியூச்சரில் தான் இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பண்ணுவோம். ஏன்னா நுழைஞ்ச உடனே பானு நமக்கு படிக்கட்டு தெரிய வேண்டாம், வீட்டுக்குள்ளே ப்ரைவேட் ஏரியா தெரிய வேண்டாம், அதனால இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நான் உள்ளே வந்துட்டேன்னா இதுதான் ஃபார்மல் லிவிங் ரூம். பின்னாடி போயிடுங்க ஜி, ரொம்ப கிட்ட நீங்கள் எங்களை காட்டுறதுனால அவங்களுக்கு புரியல, நாங்கள் நல்லா தூரத்துலேருந்து காட்டலாம். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே இது ஃபார்மல் லிவிங் ரூம். இங்கே ஒரு ஹியூஜ் விண்டோ இருக்கு. விண்டோ சேஃப்டியான்னு கேட்டிருந்தீங்க, இவ்வளோ பெரிய விண்டோ வைக்கிறீங்களேன்னு. எல்லா விண்டோக்கும் கிரில் வருது, கிரில் இல்லாமல் இருக்காது. சேஃப்டி தான் முக்கியம். அழகுக்காக நாங்கள் டஃப் அண்ட் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், சேஃப்டி முக்கியம். மங்கி ப்ராப்ளம்ஸ் வேறு இங்கே நிறையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனேயே இது ஃபேமிலி லிவிங் ரூம், ஹியூஜான ஒரு பெரிய லிவிங் ரூம். பின்னாடி படிக்க தலையில் இடி வாங்க போறீங்க. இருங்க வரேன், இப்போ சொல்லுங்க. ஓகேவா? இங்க இப்படி படி ஏறிடுச்சா, திருப்பி இப்படி படி ஏறிடுச்சா, திருப்பி இங்க ஒரு படி ஏறும். ஓகேங்களா? யூ படி மாதிரி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், படிக்கட்டு இந்த ரூம் இருக்குல்ல, இதே மாதிரி மேல ஒரு பெட்ரூம் இருக்கு, அதே இதுக்கு நேரா ஒரு கதவு வரும். சரிங்களா? இந்த கதவுக்கு முன்னாடியே படிக்கட்டு முடிஞ்சிடும். படி முடிஞ்ச உடனே நான் நடந்து வந்துதான் என் ரூம்குள்ள போவேன். சரிங்களா? ஆனா இந்த பிரிட்ஜ் படிக்கட்டு முடியுது இல்ல, இது அப்படியே நீட்டா பிரிட்ஜ் வரும். இப்படி நீட்டா பிரிட்ஜ் கொண்டு போய் அது உள்ள சேர்த்துரும். ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ்ல இருந்து நான் கீழே பார்க்கலாம். இது அப்படியே டபுள் சீலிங் ஹைட். ஓகேங்களா? இவ்வளவு பெரிய இடமும் டபுள் சீலிங் ஹைட். இவ்வளோ பெரிய இடம் 30 by 16.5 17 இது. சரிங்களா? 30 by 17க்கு பாத்தீங்கன்னா டபுள் சீலிங் ரூஃப். ஆமா, டபுள் சீலிங், ஃபுல் டபுள் சீலிங் வந்துடும். இதுல இந்த பிரிட்ஜ் மட்டும் இந்த இடத்துல போகும். 4 அடிக்கு இந்த பிரிட்ஜ் மட்டும் நேரா போய் அதுல போய் ஜாயிண்ட் ஆயிடும். நான் இந்த பிரிட்ஜ்ல இருந்து இங்க எட்டி பார்க்கலாம், என் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். நான் என் ரூம்ல இருந்து வெளில அந்த பிரிட்ஜ்ல இருந்து இங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இது உள்ள போறோம்ல, இங்கேயும் இதுக்கு மேல. புரியுதா ஜி? புரியுது, எனக்கு புரியுது. அப்படியே இருங்க. இதுக்கு இங்க இருந்து இவ்வளோ அடி மேல நின்று நான் இங்க இருந்து இப்படி எட்டி பார்க்க முடியும், அங்க இருந்து நான் இப்படி எட்டி பார்க்க முடியும். அதே மாதிரி இப்படி சுத்தி வந்தா இந்த நீட் இருக்குல்ல, இந்த ஃபுல்லா அதுலயும் மேல இருந்து இந்த சைட்ல இருந்து இங்க இருந்து நான் இப்படி எட்டி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இங்க இருந்து எட்டி பார்க்கலாம், இங்க இருந்து எட்டி பார்க்கலாம், இந்த பிரிட்ஜ்ல இருந்து எட்டி பார்க்கலாம். ஸோ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏதோ ஒரு மூவி நான் பார்த்துருந்தேன், தெலுங்கு டப்டு மூவி பார்த்துருந்தேன். அதோட வீடியோடைய அமைப்பு கிட்டத்தட்ட அது ஒரு பங்களோ. இந்த இடமே அது இருக்கும் 30 by 30 அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இருக்கும் 60 by 60லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. கல்யாண மண்டபத்துலலாம் இங்கே உட்காந்துருப்போம், இங்க இருந்தும் பார்க்கலாம், இங்க இருந்தும் பார்க்கலாம், இங்க இருந்தும் பார்க்கலான்வாங்கல்ல, அந்த மாதிரி. இது எதுக்குன்னா மேல இருக்கவங்களும் கீழே இருக்கவங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சா? அப்புறம் நம்மளோட முக்கியமானது இங்க இருந்து அப்படியே ஓப்பன். இது ஓப்பன், இந்த பக்கம் வர அப்பதான் தெரியும். ஃபார்மல் லிவிங்ல இருந்து ஃபேமிலி லிவிங்க்கு வந்தேன்னா அப்படியே இப்படி லெஃப்ட்ல போனா இது டைனிங் ஏரியா, இது ஐலாண்ட் கிச்சன், இதுதான் கிச்சன். இப்போ இவ்வளவு பெரிய என்ட்ரன்ஸ், கிச்சன், வெரி டீசன்ட் கிச்சன். இது ட்ரை கிச்சன்னு சொல்லலாம். எப்பவுமே நீட்டா இருக்கும், வெட் கிச்சன் கிடையாது. வெட் கிச்சன் பாத்திரம் கழுவுறது, கச்ச முச்சன்னு வச்சுக்கிறது, அப்புறம் பேண்ட்ரி ஏரியான்னு ஒன்று தனியா வைங்க, ஸ்டோர் ரூம்னு ஒன்று தனியா வைங்க. எனக்கு கிச்சனே தனியா இருக்கு, அப்புறம் எதுக்கு தனி ஸ்டோர் ரூம்? ஸ்டோர் ரூம் சின்னதா கட்டாம
அப்புறம் பாத்திரம் கழுவுறது, ஆட்டங்கள் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது, அப்புறம் நான்வெஜ் சமைக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு வெளில பின்னாடி தோட்டத்தில் வைப்போம். கரெக்டுங்களா? அதுக்கு நான் தனியாகவே ஒரு கிச்சன் கொடுத்துட்டேன். ஸோ இது டைனிங் ஏரியா, ஹியூஜ் டைனிங் ஏரியா. இதுவுமே பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் சம்திங், நியர்லி 17, இது 30 கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இது இங்கேருந்து இதுக்கு நேராக அங்கே பார்த்தீங்கன்னா நேராக வந்தீங்களா அந்த ஃபார்மல் லிவிங்ல, ஃபேமிலி லிவிங்லேருந்து டைனிங் வந்தீங்களா, இது வந்து கிச்சனா, இது வந்து பூஜை ரூம். கிச்சன், இது வந்து பூஜா ரூம். பூஜை ரூம் இது. ஓகேங்களா? அப்படியே பூஜை ரூம் அங்கேருந்து காமிச்சிருங்க. இந்த பூஜை ரூம்ல இருந்து இங்கே கிரில்லாம் வராது, வெறும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டோர் தான். இதை நான் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஓப்பனாக இருக்கும் இந்த ரூம், அப்படியே ஓப்பனாக பெருசாக எக்ஸ்டெண்டடாக தெரியும். இங்கேயும் டைனிங் ஏரியால இருந்தும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக எக்ஸ்டெண்டடாக தெரியும். பின்னாடி போயிடுங்க, அப்போ தான் தெரியும். ஸோ டைனிங் ஏரியா, சாமி ரூம், இப்படி இந்த ஏரியாலாம் கனெக்டட். நான் அப்படி உள்ளே போய் இப்படி வெளில வரலாம், இப்படி உள்ளே போய் வெளில வரலாம். இங்கே என்ன வரப்போகுது அது சர்ப்ரைஸ், நான் அது அப்புறமா தான் ரிவீல் பண்ண போகிறேன். அப்புறமேட்டு இங்கே வந்தீங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் வெட் கிச்சன். இங்கே இருந்தும் நான் இந்த ஏரியாவுக்கு போகலாம், நான் இங்கே இருந்தும் இங்கே வரலாம். இங்கேயும் தரை வரும், இங்கேயும் நீட்டாக தரை வரும். மீதி ஏரியா வந்து தரை இருக்காது. நான் இங்கேருந்து இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். சாமி ரூம் இது எல்லாமே அப்படி ஓப்பனாக இருக்கும். இது எல்லாமே ஓப்பன் ஹோம் கான்செப்ட் தான். இங்கே இது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் வந்துடும், க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே கிளாஸ் டோர்ஸ். எப்படின்னா ஓப்பன்னா வேணும்னும் போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், வேணான்னும் போது கிளாஸ் டோர் போட்டாலுமே கிளாஸ் நல்லா கிளியராக க்ளீன் பண்ணி வச்சோன்னா அது ஓப்பனாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஏன்னா கிளாஸ் டோர்ஸ் தான் வரப்போகுது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வெட் கிச்சன். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணாலும் லாங் ஷெல்ஃப்லாம் வச்சு இது ரொம்ப நீட்டெல்லாம் இருக்காது. நம்ம அம்மா வீட்டிலலாம் தங்கும்போது பெரிய ஷெல்ஃப் கடப்பாக்கல்ல வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிழக்கு. இங்கே வந்து பெரிய அடுப்பு வைக்கிறது இங்கே வச்சுருவோம். இங்கே இந்த சைடு வந்து பாத்திரம் கழுவுறது, டிஷ்வாஷருக்குலாம் எங்கக்கா இடம் அப்படின்னீங்க. கிச்சனில் வந்து முக்கியமான வேலை என்னன்னா லேடிஸ்க்கு ட்ரையாங்கிள் கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரையாங்கிள்னா அது இத்தனை டிகிரிலலாம் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் சாய்வுலான ட்ரையாங்கிள், நீட்டாக இழுத்த ட்ரையாங்கிள், ஏதோ ஒன்றுனா ட்ரையாங்கிளில் தான் வைக்கணும். அடுப்பு எங்கே இருக்குது, அடுப்புலேருந்து ட்ரையாங்கிள் ஒரு முக்கோணம் போடுங்க. அங்கேருந்து சிங்க்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அடுப்பு, அப்படி முக்கோணமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன கான்செப்ட் பிளான் பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து அடுப்பு, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்க் பக்கத்தில் தான் நம்ம எப்போவுமே டிஷ்வாஷர் வைக்கணும். ஆனால் டிஷ்வாஷர் எப்பவுமே கொஞ்சம் ஹைட்டாக வந்துடும், அது பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் முன்னாடியே. சிங்கை மாற்றி வைக்கணும்னா மாற்றி வைக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிஷ்வாஷர், சிங்க்கு, அடுத்தது டிஷ்வாஷர். இல்லை அந்த பக்கம் டிஷ்வாஷர், அந்த டிஷ்வாஷருக்கு மேலே பாத்திரக்கூடியெல்லாம் நான் வச்சுக்குவேன், சிங்கை நான் இங்கே வச்சுக்குவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் யூனிட்ஸ் வந்துடும் எனக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்துடும் எனக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக லாங் யூனிட்டும் ஃப்ரிட்ஜும் வரதுனால இங்கே எனக்கு வந்து மேடை அப்படி மேலே ஏறுறதோ இறங்குறதோ அசிங்கமாக தெரியாது. ஸோ தாராளமாக டிஷ்வாஷர், வெட் ஏரியா இந்த பக்கம் எனக்கு வந்துடுது. ஸோ எப்போவுமே பாத்திரம் வளர்க்கும் போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்படி சிங்க் வந்து ஜன்னலுக்கு நேராக இருந்தால் பாத்திரம் கழுவும் போது காற்று வாங்கிக்கிட்டே பண்ணலான்னு. நான் இங்கே கூட மேடை வேணா போட்டுக்கலாம், இப்படி கூட பாத்திரம் கழுவலாம். இல்லை இங்கே டிஷ்வாஷர் இவ்வளோ தூரம் நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து இப்படி கவுண்டர் டாப் ஸ்டார்ட் பண்ணி இங்கே கூட நான் சிங்க் வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த ஏரியா தான் சிங்க்கும் டிஷ்வாஷருக்கும். சிங்க்கில் நம்ம கழுவி அலசிட்டு தான் நம்ம டிஷ்வாஷரில் வைப்போம். அதனால சிங்க்கும் டிஷ்வாஷரும் பக்கத்தில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட். ஃப்ரிட்ஜ், சிங்க் அண்ட் ஸ்டவ், இது மூணும் அந்த ட்ரையாங்கிள். நான் சொன்ன மாதிரி 45 டிகிரியில் ட்ரையாங்கிளில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று வந்து கிட்டக்கையும் ஒன்று தூரமாகவும் இருக்கலாம், இப்படி முக்கோணமாக கூட இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஹில் மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி இழுத்து வச்ச ஹில் மாதிரி கூட ட்ரையாங்கிள் இருக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்னா லேடிஸ்க்கு வேலை செய்யும் போது ஈஸியாக இருக்குமா, அதனால சொன்னாங்க. தெரியல அதை பற்றி, வாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நான் தான் சொன்னேனே, ஒரு 1000 இல்லை, ஒரு 5000 வீடியோஸாக இதுக்கு ரிலேட்டடாக பார்த்துருப்பேன். எல்லா கண்ட்ரி வீடியோஸும் பார்த்துருக்கேன், அண்ட் புக்ஸும் நிறையா வாங்கி படித்தேன் நான். ஸோ இது வந்து அகெயின் நம்ம எங்கே வந்துட்டோம்னா டைனிங், ஃபார்மல் லிவிங், வீட்டுக்குள்ளேருந்து நுழைஞ்ச ஃபார்மல் லிவிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லிவிங் வந்தோமா, படிக்கட்டு இருக்குது தெரியுதுங்களா, அந்த டபுள் சீலிங் ஹைட் வந்துச்சா, படிக்கட்டு இருக்கா, அங்கே வந்துட்டோம். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். என்னோட மாமனார் மாமியாருக்காக இதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, அவங்க வந்துட்டு போகிறாங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கான ரூம் இது. இல்லை அவங்க இங்கே ஸ்டே பண்ணல, அங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னாக்கா அது இருக்கும், இது கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது நல்லா ஹியூஜான ஒரு பெரிய பெட்ரூம். இங்கே பெரிய விண்டோ இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஹியூஜான ஒரு பாத்ரூம் இது. வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு எல்லாத்துக்கும் பிரிக்கிறோம். எல்லாத்துக்கும் வெட் ஏரியா, ட்ரை ஏரியாவுக்கு கிளாஸ் டோர்ஸ் வச்சு நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி வந்துடுது.
நல்லா பெரிய பாத்ரூம் மேம் அப்படின்னு என் மாமனார் மாமியார் சொன்னாங்க, அழகாக இருக்குன்னாங்க. எல்லா ரூம்லேயுமே நம்ம லாஃப்ட் வைக்கிறோம். இந்த லாஃப்ட்டு கீழே அப்படியே ஃபுல்லாக கபோர்டு வருது, அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கணும்ல, அதனால. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா குபேர மூலை. இது என்ன பெட்ரூம் இருக்கோ இதே தான் மேலே பெட்ரூம் வரப்போகுது. இதுதான் வாக்-இன் க்ளோசட்டோட இருக்க போது. ஒரு லக்ஸரியான பெட்ரூம் இது. இப்படி உள்ளே வந்தீங்கன்னா பெரிய பெரிய பெட்ரூம், நியர்லி 17x17, 16.5 by 16.5 இருக்கும் மினிமம் இந்த ரூம். இங்கே லாஃப்ட் கிஃப்ட் எதுவுமே கிடையாது, ஏன்னா ஏசி எனக்கு கரண்ட் வேஸ்ட் ஆக வேணாம். இந்த குபேர மூலையில் ஏதாவது ஒன்று வைக்கணுமேன்றதுக்காக ஒரே ஒரு வார்ட்ரோப் வைப்போம், அவ்வளோதான். இங்கேருந்து போனீங்கன்னா இது வாக்-இன் க்ளோசட். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸும் ஷர்வினும் சேர்ந்து இங்கே தங்கிக்குவாங்க. மேலே நாங்கள் இருப்போம். டேடி எப்பயாவது ஒரு வாட்டி தான் வருவார். என் அக்கா அடிக்கடி இங்கே வருவாங்க, நாங்கள் அங்கே அடிக்கடி போவோம். ஷர்வின் எங்களோட ஸ்டே பண்ணிக்கிட்டா கூட எங்கள் அக்காவோ எங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்க. ஏன்னா அக்காவும் நானும் டெய்லி புழங்குறோம். எங்கள் திங்ஸ் எல்லாமே நாங்கள் அஃபீஷியலாகவும் 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்றா எல்லாமே பண்ணுறோம். அப்படின்றதுனால இந்த ரூமில் அவங்க ஏதாவது எடுக்கணும் கொள்ளணும் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க திங்ஸும் சிலது இங்கே தான் இருக்கும், என் திங்ஸ் அவங்க வீட்டில் சிலது இருக்கும். ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பெருசாக வேணுன்றதுனால இது வச்சுருக்கேன். இதுவும் ஏன் இந்த ரூம் இவங்களுக்கு, அந்த ரூம் அவங்களுக்கு, அடிக்கடி வரவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரூம் கொடுக்கணும். எப்பயோ ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 2 வாட்டி வரவங்களுக்கு அந்த ரூம் போதும் தான் பிரிச்சோம். வேற எந்த ரீசன்ஸும் கிடையாது. இதுலேயும் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. என் லைஃப்பை வாழ போகிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்கேன். ஸோ இது பெட்ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா வாக்-இன் க்ளோசட். இது நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக ரெஸ்ட் ரூம் போக முடியாது. வாக்-இன் க்ளோசட் வந்துட்டு அது வழியாக தான் நான் ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும். 4 பக்கமும் வார்ட்ரோப் இருக்குது. இதில் ஒரு ஐலாண்ட் வைக்கணும்னு எனக்கு ஆசை. அது என்ன ஐலாண்ட் கான்செப்ட்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்டீரியர் இப்போ உடனே பண்ணலாம் முடியாது. பொறுமையாக காசு வர வர தான் நம்ம செய்வோம். அது கட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் இருக்குது. இதுவுமே வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரித்து தான் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் இங்கே பாத்டப் வரலாம், இல்லை வராமலும் போகலாம், தெரியாது. பாத்டப்லாம் தாராளமாக வைக்கிற அளவுக்கு ஹியூஜான பாத்ரூம். நல்லா இங்கேருந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு மேடை, இங்கே இவ்வளோ பெரிய வாஷ் பேஷன் வந்துடும். இது ஃபுல்லாகவுமே மிரர் தான், நீட்டாக. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் போய் ஸ்டே பண்ணும்போது கதவை திறந்தோன்னா கதவுக்கு பின்னாடி ஒரு ஃபுல் மேடை வச்சுருப்பாங்க. இந்த சவுத்தில் கவுண்டர் டாப் மாதிரி வச்சுருவாங்க. அந்த கவுண்டர் டாப்புக்குள்ளேயே அப்படி வாஷ் பேஷன் போயிடும். மேலே பவுல் வைக்கிறதுலாம் இல்லை, ஏன்னா நம்ம க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணிலாம் பட்டா அப்படியே வைப்பரில் வச்சு நம்ம உள்ளே தள்ளிடலாம். ஸோ அந்த மாதிரி சங்கன் சிங்க் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் இருக்கும். நல்லா ஹியூஜ் மிரர், பெரிய மிரர். இதுவே இருக்கும் 6 அடிக்கு இருக்கும். இல்லாட்டி 6 அடியோ 7 அடியோ இருக்கும். இந்த பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா அத்தனை அடிக்கு கண்ணாடி மேலே இருக்கும். டோருக்கு நேராக வந்து நீங்கள் வாஷ் பேஷன் வைங்க. டோன்ட் கீப் ரெஸ்ட் ரூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுவோம் வருஷம். ஸோ ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் க்ளோசட் வரும். இங்கே வெட் ஏரியா, குளிக்கிறதுக்கும் வைக்கலாம், பாத்டப்பும் வைக்கலாம். தாராளமாக இடம் இருக்குது. இது அப்படியே மேலே வரும். அவ்வளோதான், வீடு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஷர்வினுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. ஷர்வினுக்கு இருக்கு. ஷர்வினோட ரூம் தான் இது. மேலே எங்களுக்கு ரூம். ஷர்வினை தனியா விடுற மாதிரிலாம் கிடையாது. ஷர்வின் நாஜி எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். அவன் 10th வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். சின்ன குழந்தை அவன். இவ்வளவு பெரிய வீட்டுல ராத்திரில பயப்படும். நான் பயப்படுவேங்க. இல்ல போன தடவை சொன்ன ஷர்வினுக்கு ரூம் இல்லையான்னு கேட்டாங்க. ஷர்வின் இன்னும் தனியா படுக்க வைக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளை இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியால இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம். சின்ன குழந்தைய வந்து தனியா தூங்க வைக்கிறது அந்த பழக்கம் எல்லாம் நம்ம வீட்டுல கிடையாது. இவ்வளவு பெரிய வீட்டுல ராத்திரில தண்ணி கிண்ணி வேணும்னு எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பயமா இருக்குங்க. அவன் பயப்படுறானோ இல்லையா எனக்கு பயமா இருக்கு. அது எங்களுக்கு விருப்பம் இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்ல, என் குழந்தைக்கும் விருப்பம் இல்லை. எங்களை கட்டி பிடிச்சிதான் தூங்குவான். கட்டில அவ்வளோ இடம் இருக்கும், ஆனா வந்து ஒட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி எங்க மேலதான் தூங்குவான். அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு பேரு. ஆக்சுவலி அவன் தான் யங்கஸ்ட் கிளாஸ்ல, ரொம்ப ஏஜ் கம்மி. ஒரு 10 நாள் தள்ளி பிறந்திருந்தா அவன் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும். ஸோ அந்த வயசு தான் அவனுக்கு ஆகுது. 11 இயர்ஸ் தான் ஆகுது. மேபி ஃபியூச்சர்ல அவன் தனியா தங்கிக்கிறானா தங்கிக்கட்டும். இந்த பெரிய வீடு பழகட்டும், பயம் இல்லாமல் இருக்கட்டும். அவன் 12th அந்த மாதிரி வரும்போது அவனுக்கு நம்ம தனியாக ரூம் கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு இல்லை. இப்போ இந்த ரூம்ல எங்கள் அக்கா வந்தால் தங்குறாங்க, தங்கிக்கங்க. மேலே வந்து எங்களோட தங்கிக்காங்க. அங்கே தங்குறாங்கன்னா தங்கிக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அவன் லைனாக படுத்துக்கலாம், வாங்க ஹாலில் படுத்துக்கலாம். எப்படினாலும் ஓகே. நம்ம ஃபேமிலி தானே. எங்கள் ஃபேமிலியில் நீ நான் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எல்லாம் நம்மளுது தான், அப்படி தான் பார்ப்போம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஷர்வின் நாளைக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆனானா, ஷர்வின் அவன் ஒய்ஃபு அவன் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வார்ட்ரோப் ரூம் இருக்குல்ல, வாக்-இன் க்ளோசட். அதில் அவங்க 3 பேரோ 4 பேரோ அவங்க ஃபேமிலியில் எல்லாரோட துணிமணியும் அது உள்ளே வச்சிடலாம். இப்போ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெட்ரூமில் ஒரு 3-4 வார்ட்ரோப்ல ட்ரெஸ் இருக்குது. இன்னொரு பெட்ரூம்லேயும் என் ட்ரெஸ் இருக்குது. 3வது பெட்ரூம்லேயும் என் ட்ரெஸ் இருக்குது. எனக்கு பத்தலை. அதனால தான் நான் மேலே வந்து வாக்-இன் க்ளாசெட் எடுத்துட்டோம். ஜிக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுத்தா போதும், மீதி 3 பக்கம் இருக்க எல்லாமே எனக்கு நான் எடுத்துக்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி இருக்கலாம்.
என் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் ஏன் அக்கா ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்தால் ஒரு வார்ட்ரோப் நம்ம காலியாக வச்சோன்னா அவங்க திங்ஸ்லாம் வந்து வச்சு எடுக்க கொள்ள. இப்போ ஒரு ரூம் போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம் ஹோட்டலில் ரூம் எடுத்து, அப்போ ஒரு வார்ட்ரோப்ல நம்ம வைக்கிறோம் எடுக்கிறோம் கிளம்புறோம் ஈஸியாக இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான். ரேணுமா உங்கள் வீட்டில் முதல்ல படிக்கட் போட்டு ரூஃப் போட்டு முடிச்ச உடனே மேலே போய் மாடியில் அப்படி உட்காந்தோம். ஏலே ஏலே அப்படி உட்காந்த ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் உட்காந்தாங்க. எங்க வீட்டுல நம்மளோட கார்ல எப்பவுமே பின்னாடி வந்து இந்த கிட்ஸ்க்கு ஒரு மேட் போடுவாங்கல்ல, அது பெருசா வச்சிருக்கோம் ABCD மேட்டுன்னு. அதை போட்டு படுத்துட்டேன் நான். ஜியா வந்து பக்கத்துல படுத்துட்டாரு. ஷர்வின் கொயின் ஷர்வின் ப்ளீஸ் லெட் மீ லிவ் திஸ் மொமெண்ட். என்ன கொஞ்ச நேரம் அந்த காத்தோட அக்காவோட வீட்டுல நிம்மதியா விடு. அவ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போயிருக்கா. ஒரு வீடு கட்டியிருக்கா, ஃபர்ஸ்ட் மாடி எலும்பி இருக்கு, அதுல நான் படுக்கணும் கொஞ்ச நேரம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரூஃப் போடும்போது மாடியில மேல ரூஃப் பிரிச்சோடனே மேல போய் அந்த மாதிரி நான் படுத்திருந்தேன். இவங்க மாமா ராகேஷ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் ஜி மட்டும் படுத்துட்டோம். அப்படி ஒரு காத்து. சன் செட்டு வந்து அந்த மலைக்கு நடுவில் அழகா தெரிஞ்சுது. அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு இன்னும் ரூஃப்லாம் போடல. அந்த செகண்ட் லேண்டிங் படிக்கட்டு இருக்குல்ல, போனாடி என் மாமியார் மாமனார் உட்காந்துருந்தோம்ல, அப்ப இது கட்டை போட்டிருந்தாங்க, பிரிக்காம இருந்தது. பிரிச்ச அன்னைக்கு தான் நாங்க வந்தோம். கரெக்டா அன்னைக்கு மாமனார் மாமியார் உட்காந்தாங்க. அதுக்கடுத்து 8 நாள் கழிச்சு இப்பதான் நாங்க வரோமே. அக்கா இப்பதான் உட்காடுறாங்க இந்த மாதிரி மேல. அக்காவுக்கு ஒரே சந்தோஷம், செம்ம ஹாப்பி, ஜாலியா இருக்கிறாங்க அக்கா. எனக்கு அக்கா வீட்டுல பார்க்கும்போது அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஸ்டோரி எல்லாம் கண்ணுல போறதுனால அது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது. அந்த மாதிரி அக்காவுக்கும் கிடைக்குதோ என்னவோ தெரியல. இல்ல இது போட்டுட்டு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன், அதனால ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் அப்படின்னு உட்காந்து இருக்கிறது எப்படி இருக்கு உனக்கு? ஒரு ஃபீல் ஹாப்பியா ஜாலியா இருக்கு. ஆமா, எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் இந்த மாதிரி மாடியில வந்து உட்காந்து சிலுன்னு காத்து வாங்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ்ல நல்லா இருக்கு. வந்துட்டியா நீயா? வந்துட்டா வானவராயன் உடியாடுறான். பார்த்து பொறுமையா வாங்க. காலு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஹீல்ஸ் போட்டு டக்கு புக்குன்னு வந்தேன். ஸ்லிப் ஆயிடுச்சு. ஜாக்கிரதை. என் மோர் குழம்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டானேங்க. அவனுக்கு டெய்லி ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கணும், டெய்லி நூடுல்ஸ் பாஸ்தா கொடுக்கணும்னா என்னங்க பண்றது? அவனோட ஃபேவரட் ஃபுட் கிடையாது. டேஸ்ட் நல்லா இல்லையா? நான் என் சமையல் நல்லா இல்லையா? இல்ல உனக்கு மோர் குழம்பு ஃபேவரட் இல்லையா? அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்களா? உன் மோர் குழம்பு உன் பிள்ளைக்கே பிடிக்கல, நாங்க ஏன் அதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு அது ஃபேவரட் இல்ல. பிள்ளைங்க என்ன கேட்பாங்க? அதுக்காக பீஸா பர்கர் தான் பிடிக்குதுன்னு கேட்பாங்க. டெய்லி அதை கொடுக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும், உடம்புக்கு நல்லதெல்லாம். ஸோ ஷர்வின் வந்து இது பிடிச்சது இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான், ஆனா கொடுத்தா சாப்பிட்டுருவான். ஆனா சொன்ன மாதிரி அந்த 4 பருக்கை தான் வச்சிருந்தான், மீதி ஃபுல்லா சாப்பிட்டுட்டான். இல்லைன்னா மீதி அடி விழுந்திருக்கும் அவனுக்கு. கஷ்டப்பட்டு செய்யறல்ல காலையில எந்திரிச்சு, அடிதான் விழுந்திருக்கும் அவனுக்கு. சாப்பிட்டுட்டான் அவன். குட் பாயா. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்ததுல ஏதாவது புரிஞ்சுதா, இன்னும் ஏதாவது தெரியணுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.